அவருக்கு எதிர்த்தாப்புல உட்காந்துட்டு இருக்கிற கடோபாவை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவரும் பயத்துல பயங்கரமா கத்துறாரு. ஆனா அடுத்த சில வினாடிகள்லயே அந்த ஒரு புயல் இவங்களை தாக்கவும் செய்யுது. தாக்குவதோட மட்டும் இல்லாம அவங்க படகையும் கவுக்க பாக்குது. சோ அந்த டைம்ல இவங்க என்ன பண்றோம்னே தெரியாம பதற்றத்துல அந்த படகுல இருக்க எல்லா பொருளையும் எடுத்து கடலுக்குள்ள போடுறாங்க. அதுல அவங்க பிடிச்ச மீனும் அடங்குது, மீன் வலையும் அடங்குது, ஏன் அந்த படகை ஓட்டுறதுக்கு வச்சிருந்த துடுப்பும் அடங்குது. இந்த புயல் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலாக நீடிக்குது. காலை 7 மணி ஆகுது. புயலோட தாக்கமும் கம்மியாகுது. நம்மள இந்த புயல் ரொம்ப தூரம் இழுத்துட்டு போயிருச்சோ அப்படின்ற பயத்துல 2 பேரும் கண் விழிச்சு பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் உருவாகுது. ஏன்னா கண்ணு கெட்டும் தூரத்துல ஒரு மலை தெரியுது. அந்த மலையை பார்த்த உடனே அப்பாடா நம்மள இந்த புயல் கடலுக்குள்ள கொண்டு போகல, கரையை நோக்கி தான் தள்ளி இருக்கு அப்படின்ற சந்தோஷத்துல அந்த படகை செலுத்துவதற்காக மோட்டரை ஆன் பண்ண போறாங்க. ஆனா அப்பதான் ஒரு ட்விஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு மோட்டார் ஆன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா மோட்டார் ஆன் ஆகவே மாட்டேங்குது. ஏன்னா அது நேத்து பெஞ்ச மலையில புகஞ்சு போச்சு.